நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தூரிகை ஜாலம் கிராபிக்ஸ் டிசைன்ஸ் தமிழில் கற்றல் மற்றும் பயிற்சிகள். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு நம்ம எந்த வடிவமைப்பு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வரவிருக்கிற 2021 வருஷத்துக்கு உண்டான ஒரு எளிமையாக பாக்கெட்டில் வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு கலண்டரை எப்படி வடிவமைக்கிறது கோரல்ட்ராவில் அப்படின்றத ரொம்ப நேர்த்தியாக சொல்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க நம்ம ஸ்க்ரீனில். இந்த மாதிரி இந்த கலண்டர் தான் நம்ம இந்த கோரல்ட்ரா அப்படின்ற மென்பொருளில் நம்ம சின்ன சைஸில் பாக்கெட் சைஸில் நம்ம எங்கேயும் போனாலும் எந்த டைமில் வேணாலும் நம்ம அந்த தேதியெல்லாம் பார்க்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி சின்ன கேலண்டர்கள் உபயோகப்படுது. இதை நம்மளுடைய ஆஃபீஸில் கூட நம்மளுடைய ஆஃபீஸ் லோகோ போடலாம், கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஆட் பண்ணி மற்றவங்களுக்கு இதை கொடுக்குறப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய கம்பெனியோட விளம்பரம் ஆகுது ஒன்று. ரெண்டாவது, அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு அந்த தேதி, நாள், தேதி, மாதம் இதெல்லாம் ரொம்ப எளிமையாக ஒரு பாக்கெட் சைஸ்லேயே அவங்களுக்கு கிடைக்குது. அப்படின்றப்போ ஒரே இடத்துல ரெண்டு விதமான பயன்பாடுகளாக இது உபயோகமாக இருக்குது. இதை நம்ம இந்த கோரல்ட்ராவில் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இதனோட சைஸு பாருங்கள். முதல்ல நம்ம இதை பார்த்துடலாம். இதனோட சைஸு ஒரு 92 mm 54 mm சைஸ் எடுத்துருக்குறேன் இந்த கார்டு. இதனோட மெயின் பேஜ் இந்த இது தான். இதனோட மெயின் பேஜில் இப்போது இந்த 92 mm 54 mm சைஸில் ஒரு ரெக்டாங்கிளை உருவாக்கிறோம். இது எப்படி செஞ்சேன் அப்படின்றத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு. நீங்கள் கூட இது போல் இந்த மெத்தடில் ஒரு கார்டு ரெடி பண்ணலாம். 92 mm 54 mm ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கலர், அதனுடைய பாருங்கள் கலர் வேல்யூ R 200, ரெட் கலர் 248, க்ரீன் 248 அண்டு ப்ளூ 248. கிட்டத்தட்ட ஒயிட் கலரை நான் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னுடைய இங்கே நம்ம உங்களுடைய லோகோ வேணால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய ஸ்தாபனத்தோட அந்த ஒரு லட்சணியை லோகோவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நானும் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நிமிஷம். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த பாருங்கள், இதை நான் குரூப் பண்ணி வச்சுருக்கேன். இதை அன்குரூப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நமக்கு லேயர் ப்ராப்பர்ட்டியில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லோகோ சென்டர் பண்ணிக்கிறோம். பேஜ் இந்த மாதிரி சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இங்கே பாருங்கள், இந்த காலண்டர் தேதிகளை நம்ம ஜென்ரேட் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்குவோம். எப்படி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த காலண்டர் விசர்ட்டில் உங்களுக்கு சொன்னது போல் நம்ம இங்கே டூல்ஸில் போகிறோம். இங்கே மேக்ரோஸ் இருக்குது. மேக்ரோஸில் இந்த ரன் மேக்ரோஸ் அப்படின்றது கொடுத்தோம்னா கீழே பாருங்கள், மேக்ரோ இன் அப்படின்ட்டு வந்துருக்கு. மேக்ரோஸ் இன்னில் கேலண்டர் விசார்ட் அப்படின்ட்டுருக்கு. இந்த கேலண்டர் விசார்ட்டை நீங்கள் தேர்வு பண்ணி இங்கே ரன்னு கொடுங்க. ரன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கேலண்டர் விசார்ட்டுக்கு உண்டான ரன் கமாண்டு ஒர்க் ஆகி ஒப்ரியான் கேலண்டர் விசார்ட் V3.7 வெர்ஷன் இது ஓப்பன் ஆகுது. இங்கே கேலண்டர் டேட் இருக்குது. இந்த கேலண்டர் டேட்டில் 2020க்கு 2021 நீங்கள் இந்த மேலே யாரோ கிளிக் பண்ணிங்கன்னா 2021 மாறிக்கும். நமக்கு இங்கே எல்லா மாதத்துக்கு உண்டான இதுவும் தேவை. அதனால ஆல் அப்படின்னு கொடுத்து எல்லா செக் பாக்ஸையும் நான் டிக் பண்ணி வச்சுக்கிறேன். 2021 கேலண்டருக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்டு டிசம்பர், இந்த 12 மாதத்துக்கு நான் தேவை காலண்டர் அப்படின்றத நான் ரெடி பண்ணிக்கிறேன்.
அடுத்த லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் இருக்குது. நம்ம எந்த லாங்குவேஜில் இங்கிலீஷில் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் காலண்டர் டிசைன் பண்ணுறப்போ நம்ம யாரோடைய எந்தெந்த லாங்குவேஜ் தேவையோ அந்தந்த லாங்குவேஜுக்கு நம்ம கேலண்டருடைய இந்த இதுகளையெல்லாம் நம்மளுடைய அனுகூலமான மொழிகளில் இதை மாற்றி எடுத்துக்கலாம். இங்கே வீக் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குது. வாரத்தின் கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தொடங்குற மாதிரி இங்கே பண்ணியிருக்கோம். அது அடுத்தது லேஅவுட்டு. இங்கே லேஅவுட் மெனுவில் பாருங்கள், நம்ம ஒரு இந்த 4x3 அப்படின்ற சைஸில் வந்து ஒரு இங்கே பாருங்கள், இங்கே 3x4 4x3 இருக்குது. ஸோ இந்த 4x3 அப்படின்றத நம்ம தேர்வு பண்ணிக்கிறோம். 4x3 தேர்வு பண்ணோம்னா இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி 1 2 3 4 3 12 இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்ன்ட்டு இந்த மாதிரி காலண்டர் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இங்கே வேறு எதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம், ஏன்னா இதை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த கேலண்டரை இருக்கிறத அப்படியே எடுத்து பண்ண போகிறதில்ல. இது நமக்கு ஒரு கைடு மாதிரி தான் அந்த கேலண்டர் இங்கே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்மளோட ஓன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே இந்த கேலண்டரில் உள்ள ஜென்ரேட் பண்ண தேதியை வச்சு இது உண்மையான சரியான தேதி தான். இந்த தேதியை வச்சு நம்ம 2021 இந்த தேதியை வச்சு நம்ம டிசைன்களை பண்ணிக்கலாம். இங்கே தேவையான ஃபாண்ட் சைஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறதுல நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ அதனால் இது ரெஃபரன்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் ஜென்ரேட்டிங் கொடுக்குறேன். ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதிரி மொத்தம் 12 மாதத்துக்கு உண்டான இந்த கலண்டர் வந்து நமக்கு தயாராகிடுச்சு. அந்த தேதிகள் நாட்காட்டி இங்கே கிழமை இருக்குது. எஸ்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, அப்புறம் மீண்டும் சண்டே. இந்த மாதிரி ஜனவரி வந்து ஃப்ரைடே 1ஆம் தேதி ஆரம்பிக்குது, 1ஆம் தேதி 2 அந்த மாதிரி இங்கே இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இதை ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பேஜ் 1க்கு வரேன். உங்களுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த தேதிகளை இங்கே பாருங்கள், இதை தனியாக வச்சுக்கிறேன். இந்த தேதிகளை இந்த மாதிரி நான் வகைப்படுத்தி வச்சுட்டேன். முதல்ல கண்ட்ரோல் அன்குரூப் கொடுத்துட்றேன். இந்த பாருங்கள், கண்ட்ரோல் அன்குரூப் கொடுத்துட்றேன். அன்குரூப் கொடுத்துட்டு இந்த தேதிகள் பாருங்கள், இதனுடைய செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் மீண்டும் அன்குரூப் கொடுக்குறேன். அன்குரூப் கொடுத்துட்டு இதனோட சைஸ் பாருங்கள், ஏரியல் பிளாக் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஃபாண்ட்டோட சைஸ் பாருங்கள் 8.685 பிடி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதில் உள்ள நம்பர்ஸையும் 8.685 பாயிண்ட் வச்சுருக்கேன். இதுங்களை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் வந்து பாருங்கள் இங்கே வச்சு காமிக்கிறேன். இங்கே நமக்கு உங்களுக்கு இதனுடைய கைட்லைன்ஸ், இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா இங்கே இருக்குது. இதை பாருங்கள், இங்கே இருக்குது. இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் இங்கே இது பண்ணி வச்சுருக்கோம். நான் அதை சொல்கிறேன். இந்த மாதிரி நான் இந்த தேதியை வகைப்படுத்தி வச்சிட்டேன். இந்த பாருங்கள், எங்கே நம்ம இப்போ எடுத்தது இங்கே இருக்குது. தனியாக எடுத்து ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இது போல் தான் மற்றதெல்லாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு அன்குரூப் பண்ணிவிட்டேன். இதை அன்குரூப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டேன். எனக்கு தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இப்போ என்ன தேவைன்னா என்னோடய டிசைனுக்கு இந்த மாதிரி எழுத்து மட்டும்தான் தேவை. அதனால இதை எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா இதை தேர்வு பண்ணிட்டேன். தேர்வு பண்ணி நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஃபாண்ட்டு டைப்பை மாற்றிட்டேன். ஏரியல் போல்டு அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்துருச்சு. அப்புறம் இங்கே அதனுடைய சைஸ் சொல்லியிருக்கோம்ல, இதனோட
இதனுடைய சைஸ் பாருங்கள் 8.685. அதுபோல் இந்த ஃபாண்ட்டை வந்து 8.685 அது மாதிரி மாற்றிருக்கோம். இந்த மாதிரி தடிமனம் மாற்றிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே 8.685 மாற்றியாச்சு. 8 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஏரியல் கோல்டு இப்படி ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி ஏரியல் கோல்டு, ஏரியல் பிளாக்கு 8 பாயிண்ட்டு, ஏரியல் பிளாக்கு 8 பாயிண்ட்டு, இது ஏரியல் பிளாக்கு. இந்த மாதிரி மெயினான இந்த ஃபாண்ட்டுகளை இதனோட சைஸ் வந்து 8 பாயிண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதோட ஃபாண்ட்டை வந்து கொஞ்சம் நமக்கு பார்க்குறதுக்கு அந்த சின்னதாக இருக்கனால அதில் பார்க்குறதுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக ஏரியல் பிளாக் எடுத்துக்கிறோம். ஏரியல் பிளாக் கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே கவனிங்க. பேஜ் நம்பர் 1 காமிக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வகைப்படுத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஷீட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி வச்சு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டோம் சின்னதாக. பாருங்கள் இந்த அளவுக்கு. இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துட்டோம். இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேர் பண்ணி வச்சுட்டோம். 1 2 3 4. இந்த 4 இங்கே ஒரு 10 ஒரு 0.5 சென்டிமீட்டர்னா இங்கே 0.5 சென்டிமீட்டர் கொஞ்சம் தள்ளி ஒரு ப்ளீடிங் உள்ள ஒரு ப்ளீடு கணம் அங்கே பாருங்கள். இந்த மாதிரி இங்கே ஒரு ப்ளீடு கணம் வைக்கிறோமா, இந்த ஒரு ப்ளீடு கணம், அதே மாதிரி இங்கே ஒரு ப்ளீடு கணம், இந்த மாதிரி வைக்கிறோமா. அதுக்குள்ளே வந்து இது இந்த பாக்ஸ் வர மாதிரி ஒரு 4 பாக்ஸ் ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இது மாதிரி ஒரு 4 பாக்ஸ் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து கீழே எடுத்துட்டோம். கீழே எடுத்துகிறப்போ கவனிக்கிறது என்னென்னா இந்த பாக்ஸுக்கு இந்த பாக்ஸுக்கும் ஒரு கேப் வேணும். அதனால் இந்த கேப்பை வந்து கொஞ்சம் நிர்ணயம் பண்ணி வச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் ரெண்டும் வந்து டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் பாருங்கள் இந்த டேட்டு அது கீழே இதெல்லாம் வந்து இங்கே ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்ருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பேஸு. அது எதை பேஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வச்சுட்டோம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன் ஓரளவுக்கு. இந்த மாதிரி கைட்லைன்ஸை செட் பண்ணி முதல்ல ஒரு இதை இந்த மாதிரி அமைச்சிக்கிட்டு இந்த எழுத்துக்களை வந்து எழுத்து வடிவத்தை இந்த மாதிரி அமைச்சிக்கிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கிட்டோம். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணோன்னா இங்கே அந்த ஒரு டேட் எடுத்து அந்த டேட்டை வந்து திருத்திக்கிட்டேன். இங்கேருந்து ஒரு டேட் எடுத்தோம் அப்படின்னா இந்த டேட்டு இப்போ ஜனவரி எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஜனவரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஜனவரி வந்து என்ன பண்ண ஃபஸ்ட்டு இந்த லெட்டர்ஸ் வந்து ஜனவரியில் இருக்குது. இந்த ஜனவரியில் டிசைன் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி வச்சுட்டோம். இந்த மாதிரி ஒரு கேப்பெல்லாம் வந்து ஷேர் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு சின்ன தேவையான அளவுக்கு ஒரு எழுத்துக்கும் ஒரு சின்ன கேப் விட்டு இது இந்த பாக்ஸுக்குள்ளே இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே அடங்குற மாதிரி இந்த மாதிரி இந்த கட்டத்துக்குள்ளே இந்த எழுத்துக்கள் எல்லாம் அடங்குற மாதிரி இந்த கட்டங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டேன். இந்த
மாதிரி பிரித்து லெட்டர்ஸு இப்போ எவ்வளோ லெட்டர்ஸ் சேர்க்குறோம் அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இதில் இதே மாதிரி தான் இது பண்ணணும்ட்டு இல்லை, நீங்கள் உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் கூட பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் வச்சுக்கிட்டேன். இந்த கேப்புக்குள்ளே இந்த எழுத்துக்களை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி 7 8 இந்த மாதிரி 6 இது வச்சு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்றா தனித்தனியாக எடுத்துட்டேன். இந்த டிசைன் சிரமம் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்படி ஒவ்வொன்றா எடுத்து வச்சு தான் கரெக்டாக அந்த மந்த்லி அந்த ஜனவரி மாதத்துக்குள்ளான எழுத்துக்களெல்லாம் இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறது. இந்த மாதிரி வச்சு தான் ஒரு செட்டிங்கை பண்ணி தான் இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு குரூப் பண்ணி எல்லாத்துக்கும் வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கைட்லைனை வந்து இது போல் எல்லாத்துக்கும் செட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இதை ஒரு இது இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். அந்த இதை இப்போ வந்து ஜனவரி தேதி இப்போ இருக்குதுன்னு வைங்க. இதை வந்து இப்போ 7ஆம் தேதியா இது 6ஆம் தேதின்னு வைங்க. இதை இது பண்ணிவிட்டு இது பாருங்கள், நீங்கள் பார்க்குற மாதிரி 6 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இது 9ஆம் தேதியா இந்த மாதிரி 9ஆம் தேதி ஒவ்வொரு தேதிகளையும் இங்கே நான் ஆல்டர்னேட் பண்ணிட்டேன். எனக்கு கேலண்டரை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நான் இதெல்லாம் டிசைன் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இதுவும் அதே மாதிரி தான், இந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் அதே தான். இங்கே பாருங்கள், இந்த வண்ணங்களை வந்து நம்ம சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கூல் கலர் வார்ம் கலருன்ட்டு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கூல் கலர் வார்ம் கலர்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எழுத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கீபோர்டில் பீனு கொடுத்தோம்னா இந்த ஒட்டி கீழே பாட்டத்துக்கு ஒட்டி வந்துடும், பாட்டம் பேஸ் லைனுக்கு ஒட்டி வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த மாதிரி ரெடி பண்ணி தான் இந்த கேலண்டரை உருவாக்கியிருக்கோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த கேலண்டரில் இந்த ப்ராஜெக்ட் கேலண்டரில் இதனுடைய ஃபாண்ட் சைஸு, அப்புறம் இதனுடைய நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய மெயின் டைட்டில், இந்த மெயின் டைட்டிலோட ஃபாண்ட் திக்னஸ் அது இதை மறுபடியும் அன்குரூப் பண்ணுறேன். இப்போ இது பாருங்கள், இந்த ஃபாண்ட் வந்து 10 பிடி வச்சுருக்கேன். இந்த நம்மளுடைய கம்பெனி நேம் வந்து இங்கே கொடுக்குறோம்ல, இந்த கம்பெனி நேம் வந்து ஒரு 10 பிடியில் வந்து நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே காலண்டர் 2021 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அந்த காலண்டர் 21 கூட நம்ம இதே வந்து ஒரு 8 பிடியில் கொடுத்துருக்கேன். 10 பிடினா இது ஒரு 8 பிடியில் கொடுத்துருக்கேன். அப்புறம் கீழே வந்து அந்த கம்பெனி இப்போ நம்மளது வந்து டூரிகி ஜாலம் அப்படின்றது ஒரு கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த மாதிரி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு பிஸ்னஸ் கார்டு என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அளவுக்கு. அதில் வந்து இந்த மாதிரி காலண்டரில் வந்து கிரியேட் பண்ணி காலண்டர் விசார்ட்டில் வந்து நம்ம இந்த காலண்டருக்குள்ள எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே என்னென்ன சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஜூலைனா ஜூலை மாதத்தில் எங்கேருந்து 1ஆம் தேதி ஆரம்பிக்குதோ அந்த தேர்ஸ்டேலேருந்து ஆரம்பிக்குதா, தேர்ஸ்டேலேருந்து இந்த 1 2 இந்த மாதிரிலாம் நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து தான் இந்த ஒரு இதை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணினது தான் நீங்கள் இங்கே பார்த்த கேலண்டர். அப்புறம் இன்னொன்று, இந்த கேலண்டர் மோக்கப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கேலண்டர் மோக்கப் கூட பாருங்கள் நம்ம இங்கேயே தான் பண்ணியிருக்கோம். இதை 3வது இதில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம மோக்கப்பு வந்து நமக்கு இப்போ நம்மகிட்ட அந்த உண்டான மென்பொருள் இல்லை. இந்த அடோப் இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப்பு அந்த இது வந்து நம்மகிட்ட இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை. அதனால் இந்த மோக்கப்பெல்லாம் நம்ம இங்கே உருவாக்கிட்டு தான் இருக்கோம். இதை இப்போ ஒன்று புதுசாக காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு சொல்லலாம்.
பார்த்தீங்கன்னா இதை அன்குரூப் பண்ணிடுறேன். அன்குரூப் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்டை கூட எடுத்துடுறேன். எதுவும் எடுத்துட்டேன். உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இதையும் வந்து அன்குரூப் பண்ணிடுறேன். அன்குரூப் பண்ணிவிட்டு இந்த கார்டை நோக்கி வச்சிடலாம். இது ஒரு தனியில் லேயரு, பேக்ரவுண்ட் லேயரு. அப்புறம் இங்கே பாருங்கள், இதுவும் தனியாக தான் இருக்குது. இந்த இடத்துல இது வந்து சாட்சி வச்சுருந்தோம்னா ஒரு ஷேடு வருமே, அந்த ஷேடோக்கோசரம் ஒரு ரெக்டாங்குலர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது கீழே ஃபிக்ஸ் பண்ணால் அது ஒரு கார்டு நிற்கிறப்போ கீழே ஒரு ஷேடு தெரியும். அந்த ஷேடுக்கோசரம் ஒரு லைன் எடுத்திருக்கேன். அந்த லைனை இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இது நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண இந்த டெக்ஸ்ட்டு, இந்த டெக்ஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பக்கம். அப்புறம் பாருங்கள், இந்த பண்டல் இது நிற்கிற மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். இந்த பாருங்கள், கீழே வந்து நிற்கிறதுக்கு இது ஒரு லைன் எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது இமேஜ் பிட்மேப்பாக மாற்றி ஒரு லைனை வரைஞ்சி அதை பிட்மேப்பாக மாற்றியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பிட்மேப்பை மாற்றி அப்புறம் இங்கே ப்ளரில் வந்து கேஷியன் ப்ளர் கொடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அவ்வளோ கொஞ்சம் ஷேடு கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இல்லை ஷேடு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சரி, ஒரு இங்கேருந்து ஒரு லைன் எடுத்துக்கிட்டேன். நம்ம 2 பாயிண்ட் லைன் ஒன்று வரைஞ்சிட்டோம். அது வரைஞ்சிட்டு இதுக்கு ஷேடு கொடுத்துருக்கோம். இந்த ஷேடு எடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். அப்புறம் இது மேலே இருக்குது பாருங்கள், இது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மோக்கப்பை. இங்கே மேலே இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள், இது வந்து ஒரு எல் டைப் லைனு. இதே மாதிரி தான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த 2 பாயிண்ட் லைனை வந்து எல் டைப்பில் வரைஞ்சிட்டோம். இதனோட இதில் வச்சு இது வச்சு வரைஞ்சிட்டோம். இதில் வந்து இதுக்கு வரைஞ்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி இந்த லைனை எடுத்திருக்கேன். இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த லைன், என்னுடைய கர்சரில் இந்த லைனை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் இதை வெல்டு பண்ணிட்டேன். வெல்டு பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது கூட தனியாக தான் இருக்குது. இது வந்து லைன்ஸ் தான். இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பிளண்ட் ஆப்ஷனை கொடுத்துருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ஹைலைட் பாருங்கள், பிளண்டிங்க இங்கே டூலில் வந்து பிளண்டை இது பண்ணோன்னா இங்கே பிளண்ட் வந்துச்சு. இது மாதிரி 2 க்ரியேட் பண்ணி அந்த ஷீட்டு கட்டு மாதிரி அடுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த இது இந்த கட்டு மாதிரி அடுக்கி வச்சுருக்கிறதுக்கு இந்த 2 ஒரு டூப்ளிகேட்டு செலக்ட் பண்ணி அதை அப்படியே இப்படி கீழே வச்சு இதுக்கு இதை செலக்ட் பண்ணி இந்த பிளண்டை எடுத்து பிளண்டு கொடுத்தாச்சு. இந்த பாருங்கள், இது பிளண்டு கொடுத்துட்டேன். இது மோக்கப் நம்ம கையில் உருவாக்குறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே இந்த எக்லரேஷனில் வந்து இதை மிடில் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி. அவ்வளோதான், பார்த்துங்க. அடுத்தது இந்த லைன் ஒன்று வச்சுக்கிட்டேன். இந்த லைன் என்னதுக்குன்னா டாப்பில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கார்டு இருக்க மாதிரி தெரியும், அதுக்கோசரம். அப்புறம் நம்மளுடைய இந்த ஃப்ரண்ட் பேஜ் இங்கே இருக்குல்ல, நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இதனுடைய பேஜ் தனியாக எடுத்து வச்சுருந்தோம். முதல்ல காமிச்சோம்ல அந்த பேஜ். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த நம்ம இந்த கார்டோட மெயின் பேஜை வந்து இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோன்னா ஸ்கியூ பண்ணி ஸ்கேல் பண்ணி ஸ்கியூ பண்ணி ரொட்டேட் பண்ணி இந்த வேலை பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் இதில் மோக்கப் வந்து சரியான முறையில் பண்ணுறது எப்படின்றத நானும் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இது ஒரு இது பண்ணிடலாம். பண்ணணுன்னு நான் நிச்சயம் உங்களுக்கு எளிமையான முறையை வந்து கற்றுத்தர்றேன். பாருங்கள், இது நான் பவர் கிளிக் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். சரிதா? இந்த பாருங்கள், எடுத்துட்டேன்.
பவர் கிளிக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பவர் கிளிக் பண்ணிட்டேன். அப்புறம் இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் தான். ரெக்டாங்கிளை வரைஞ்சி ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சி இந்த கன்வெர்ட் டு கர்வாக மாற்றி இந்த மாதிரி நம்ம ஒரு தேவையான ஷேப்புக்கு வந்து கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ண மாதிரி இதை கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி ஒரு கார்டு வச்சுருந்தோம்னா எப்படி அப்படின்ட்டு இதை கொஞ்சம் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இதில் வச்சுக்கிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த மோக்கப் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த லைன்ஸுக்கு வந்து கீழே இருக்கு பாருங்கள். இந்த ஃபினிஷிங் பண்ணிடலாம். இந்த லைனுக்கு வந்து கீழே இருக்க லைனுக்கு வந்து இங்கே இருக்க ஷேடு கொடுத்துடலாம். நான் இங்கே இருக்க ஷேடு கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பார்த்தா இது அப்படியே நீட்டாக வந்து அடிக்க வச்சுருக்க மாதிரி இப்படித்தான் இந்த டிசைனை வந்து உருவாக்கியிருக்கேன். உருவாக்கி இதெல்லாம் ஒரு யூனிஃபார்மாக வச்சு உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ரியாலிட்டியாக ஒரு இது வந்து ரியாலிட்டியாக வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு டெமோ பீஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வந்து கோரல் டிராவிலே நம்ம செஞ்சிட்டோம். மற்ற மோக்கப் பிக்கிங்க்கு வந்து ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் நம்ம பயன்படுத்தலை. நமக்கு தெரிஞ்ச இருக்க டூலை வச்சு நம்ம இங்கே பண்ணிட்டோம். இது போல் நீங்களும் வந்து ஒரு பயனுள்ள கேலண்டர் வகைகளை பண்ணுங்கள். நம்ம ஒரு முயற்சி தான் பண்ணுறோம். இன்னும் நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டுட்டோரியல் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிச்சயம் உங்களுடைய சந்தேகங்களை உங்களுக்கு நீங்கள் நம்மகிட்ட என்ன கேட்கணுன்னு விரும்புகிறீங்களோ நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். உங்களுடைய தேவைகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்போம். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்து பயனுள்ள டுட்டோரியலை உங்களுக்கு தர்றேன். அடுத்த டுட்டோரியலில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபைல்களை வந்து கேட்குறாங்க. ஃபைல் கொடுங்க அப்படின்ட்டு, இந்த வெக்டார் படம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வெக்டார் படங்களையெல்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணி கொடுக்கலாம். நம்ம என்ன உருவாக்குறோமோ அதனுடைய வெக்டார் இமேஜுகளை வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு பயன்படுற வகையில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணுறோம். ஸோ அடுத்து வர டுட்டோரியலில் நிச்சயம் உங்களுக்கு வெக்டார் படங்களை நம்ம கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.